Hi friends, Airtel Axis கார்டோட ரிவ்யூவை ரொம்பவே டீடைல்டாக கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம சேனலில் பார்த்தோம். இந்த கார்டோட மெயினான அட்வான்டேஜ் ஏர்டெல் பில் பேமெண்ட்ஸை இந்த கார்டு மூலிமா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 25% கேஷ்பேக்கும் மற்ற யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ்க்கு ஃப்ளாட்டாக 10% கேஷ்பேக் கிடைக்கிறது தான். இனிஷியல் பீரியடில் இந்த கார்டு மூலிமா நீங்கள் பில் பேமெண்ட்ஸ் பே பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு கன்வீன்ஸ் ஃபீஸும் வரல. பட் கொஞ்ச நாள் கழிச்சு 1.75% நீங்கள் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் பே பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜஸாக வந்தது. இதை நம்ம ரிவ்யூ வீடியோலேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் இப்போ சேம் அதே யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ்க்கான கன்வீன்ஸ் ஃபீஸை 2.24% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீஸை ஆக்சிஸ் பேங்க் சைட்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணல, ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் சைட்ல இருந்து வரதுனால ஆக்சிஸ் பேங்க் சைட்ல இருந்து நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஏர்டெல் ஆக்சிஸ் கார்டுன்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த கார்டை யூஸ் பண்ணி ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் பே பண்ணாலும் உங்களுக்கு இந்த சார்ஜஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் டேரெக்டாக யூபிஐயில் ஸ்பெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த சார்ஜஸ் வரதில்லை. ஆல்ரெடி இந்த ரிவ்யூ வீடியோ சொன்னது மாதிரி நமக்கு இந்த ஃபீஸ் எல்லாம் போக அப்ராக்சிமேட்டாக 8% தான் ரிட்டர்னாக கிடைக்கும். பட் இந்த ரிட்டர்ன் இப்போ இன்னும் ரெடியூஸ் ஆகி 7.76% தான் நம்மளுக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் ரீசெண்டாக பண்ண ஒரு டிரான்சாக்ஷனை உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். நான் இந்த பேமெண்ட்டை எந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணாலும் எனக்கு 6.74 rupees வந்து அடிஷனலாக சார்ஜஸ் வருது. பட் இதே நான் யூபிஐ மூலிமா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு சார்ஜஸ்மே இல்லை. நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணமோ அதை மட்டும் பே பண்ணால் போதும். ஸ்டில் இப்போயும் இந்த ரிட்டர்ன் வந்து ஓகே தான். மேக்ஸிமம் எல்லா கார்ட்ஸ்லையும் பில் பேமெண்ட்ஸ்க்கு கேஷ்பேக்கே கிடைக்கிறது இல்லை. அண்ட் ஆல்மோஸ்ட் மற்ற கேஷ்பேக் கொடுக்குற கார்ட்ஸ்ல எல்லாமே ஆவரேஜாக 5% தான் ரிட்டர்ன் கிடைக்குது. ஃபோன்பே, எஸ்பிஐ அண்ட் HDFC பேங்க் கார்ட்ஸை தவிர. இதுலேயும் உங்களுக்கு கன்வீன்ஸ் ஃபீஸ் வரும். ஆல்சோ ஃபோன்பேல பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ்ன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு 5 rupees பிடிப்பாங்க. உங்களோட யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் பர் மந்த்துக்கு 10,000 20,000 வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் இந்த கார்டை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த ஃபோன்பே, எஸ்பிஐ கிரெடிட் கார்டோட ரிவ்யூவை டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. பட் இந்த ஃபோன்பே கார்டோட ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் 1,500 plus GST வரும். ஸோ உங்களோட யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. பர் மந்த்துக்கு 2,500 இல்லை அதுக்கு கம்மியாக தான் வருங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த ஏர்டெல் ஆக்சிஸ் கார்டையே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் 500 plus GST மட்டும்தான் வரும். நீங்கள் ஏர்டெல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டில் இந்த ஏர்டெல் ஆக்சிஸ் கார்டு தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த கார்டில் தான் உங்களுக்கு ஏர்டெல் பில் பேமெண்ட்ஸ்க்கு 25% கேஷ்பேக்கை கிடைக்கும். ஆல்சோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கார்ட்ஸோட லிங்க்கும் இதுக்கு பதிலாக வேற எந்த கார்டை நீங்கள் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குங்கிற கார்ட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலிமா உங்களுக்கான கார்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ரெஃபரல் பெனிஃபிட் கிடைக்கும். இது நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கார்டை கண்டினியூ பண்ணுவீங்களா இல்லை வேறு கார்ட்ஸ் ஏதாவது வாங்கலாங்கிற ஐடியா இருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ்.